மகிழ் திருமேனி ரொம்ப உஷாராக வந்து கடந்த சில நாட்களாக பாலை வந்து அஜித் பக்கம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கார். எதிர்பார்த்து வராத ஏமாந்து போயிடுவேங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. இந்த கதையை அஜித் கொடுத்தது தான் அப்படின்னு பாலை அவர் பக்கம் தள்ளி விடுறாரு. நாளை பின்ன படம் மொக்கையாக இருந்தால் என்னையை திட்டாதீங்க, அதெல்லாம் அஜித் பக்கம் திருப்புங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் இப்போ விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் இவ்வளோ மொக்கையாக இருந்தது ஒரு பெரிய அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ட்ரேடிங் வட்டாரத்தில் நமக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, லைக்காவுக்கு 200 கோடி ரூபா மினிமம் நஷ்டமாகும்னு சொல்கிறாங்க. இந்த முட்டாள் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, FDFSலேயே 25 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. ஒரு 5 கோடி 6 கோடி கலெக்ட் பண்ணாலே அதிகங்கிறது தான் நிலவரம். ரிசல்ட்டின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இதுதான் மகிழ் திருமேனியின் கடைசி படம். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது விடாமுயற்சி படம் கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அஜித் அவர்களுடைய படம் வெளியாயிருக்கு. ஸோ முதல்ல அந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை, அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே வணிக படங்களை நான் எப்பயுமே ஆதரிக்கிறது இல்லை. நான் அதனால் எதிர்பார்ப்பும் கிடையாது. என்னையுடைய கருத்து இப்படி இருந்தாலும் ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கல, ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. இது உலகம் அளவிலே ரசிகர்களுடைய கருத்து அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் இந்த அஜித்துடைய வெறியர்கள், அவங்கள நம்ம ரசிகர் அப்படின்லாம் சொல்ல முடியாது, அந்த வெறி பிடித்த கூட்டம் இந்த படத்தை பயங்கரமாக சிலாகிச்சுக்கிட்டு 100 கோடி வசூல், 200 கோடி வசூல், ஒரு காட்சிக்கு 25 கோடி வசூல் அப்படின்னா அப்படி சகட்டு மேனிக்கு அடித்து விட்டுருக்காங்க. அதுதான் அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்களும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. பட் உண்மையில் இந்த படத்தினுடைய வசூல் என்பது ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சூர்யாவுக்கு ஒரு கங்குவா மாதிரி அஜித்துக்கு வந்து ஒரு விடாமுயற்சி, அதுதான் உண்மை. அதனால தான் நான் கூட இன்றைக்கி என்னுடைய ட்வீட்டில் வந்து கங்குவா போஸ்டரையும் விடாமுயற்சி போஸ்டரையும் போட்டேன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் இதுதான் ரிசல்ட். சார், இப்போ வந்து அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸே வந்து விடாமுயற்சி படத்துக்கு வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சுது. அவங்களே இல்லைங்க, படம் 2 வருஷத்துக்கெல்லாம் இது வருது இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களோட ஃபேன்ஸ்க்கே இந்த மாதிரி ஒரு இது வந்ததுக்கான காரணம் என்ன? அந்த அவர் ரசிக்கிறவங்களுக்கே வந்து இல்லை, அதுதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஹீரோயிசம் அப்படிங்கிறத நம்ம ஆதரிக்கிற ஆள் கிடையாது. அதே நேரம் இன்னைக்கு சினிமா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நடிகனுக்கே 150 கோடி 200 கோடி சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் சினிமா வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அஜித், விஜய், ரஜினி போன்ற ஒரு நடிகர்களை வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய மினிமம் சேலரியே 150 கோடி 200 கோடி. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து 105 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது 275 கோடி. இதில் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி ரொம்ப உஷாராக வந்து கடந்த சில நாட்களாக பாலை வந்து அஜித் பக்கம் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அவருடைய பேட்டிகளை கவனிச்சிங்கன்னா தெரியும். வழக்கமாக எல்லா இயக்குநர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படம் சூப்பராக இருக்கும், நீங்கள் வாங்க, இந்த படம் உங்களை என்கேஜ் பண்ணும், உங்களுக்கு பிடிக்கும், இப்படி தான் ப்ரொமோஷனுக்கான இன்டர்வியூல எல்லாம் பேசுவாங்க. ஆனால் இவர் பார்த்தா இந்த படத்தை நம்பி வராதிங்க, எதிர்பார்த்து வராதிங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக வந்து அவர் ஒரு மாதிரி மைண்ட் செட் பண்ணுறாரு. ரொம்ப எதிர்பார்த்து வராத, ஏமாந்து போயிடுவேங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதையை அஜித் கொடுத்தது தான் அப்படின்னு பாலை அவர் பக்கம் தள்ளி விடுறாரு. நாளை பின்ன படம் மொக்கையாக இருந்தால் என்னையை திட்டாதீங்க, அதெல்லாம் அஜித் பக்கம் திருப்புங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நான் என்ன கேட்குறேன்னா, அஜித் வந்து ஒரு கார் ஓட்டுவதில் வந்து அவருக்கு தனிப்பட்ட விருப்பம் உண்டு, அதனால இந்த கதையை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்தார் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். நீங்கள் சொல்கிறத நம்புகிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சார், இதில் வந்து கமர்ஷியல் வேல்யூ கிடையாது, என்ன இந்த படத்தை எடுத்தோம்னா உங்களுக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை, தயாரிப்பாளருக்கும் நல்லதில்லை, நம்ம வேறொரு படம் பண்ணுவோம், வேறொரு கதை பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் அஜித் சொன்ன சிபாரிசை நீங்கள் மறுத்து இருக்கணும். அது இல்லாமல் அது ஒரு மொக்க கதைன்னு தெரிஞ்சால் அதை வந்து ஒரு 2 வருஷம் எடுத்து நீங்கள் தயாரிப்பாளரை நடு ரோட்டில் நிறுத்திட்டீங்களே. நமக்கு என்னென்ன ட்ரேடிங் வட்டாரத்தில் நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா, லைக்காவுக்கு 200 கோடி ரூபா மினிமம் நஷ்டமாகும்னு சொல்கிறாங்க. மினிமம் 200 கோடி ரூபா அவங்களுக்கு நஷ்டமாகும். ஏன்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் உட்பட உலகம் முழுக்க அவங்க ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் நிறுவனம் மூலமாக ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின் வந்து 1 பைசா தரமாட்டாங்க. நீங்கள் ஓசியில் படத்தை கொடுங்க, நாங்கள் போடுறோம், என்ன கலெக்ட் பண்ணுதோ அதில் என் கமிஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு தர்றேன்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு தியேட்டருக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 35 கோடி ரூபா கலெக்ட் பண்ணால் பெரிய விஷயம்னு சொல்கிறாங்க.
நேத்து ஏதோ போஸ்டர்ல 40 கோடி ரூபாய் காலையில ஏதோ போட்டு அதுதான் என்னன்னா, இந்த முட்டாள் ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, FDFSலயே 25 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரீ போடுறாங்க. புக்கிங் சேல்ஸ். நான் என்ன கேட்குறேன், FDFSல அதாவது ஒரு காட்சியில் இந்த படம் 25 கோடி கலெக்ட் பண்ணுதுன்னா, அப்போ 5 காட்சிக்கு 125 கோடி ரூபா முதல் நாள்லயே கலெக்ட் ஆயிடுமே. யோசிச்சு பாருங்க. ஆமா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 28 கோடி சில்லறைங்கிற மாதிரி தான் டோட்டலாகவே கிராஸ் கலெக்ஷன் ஆகிருக்கு. இன்னைக்கு அப்படியே ட்ராப் ஆகி ஒரு 5 கோடி 6 கோடி கலெக்ட் பண்ணாலே அதிகங்கிறது தான் நிலவரம். எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் லைஃப் டைமாகவே ஒரு 35 கோடி ரூபா தான் ஷேர் கொடுக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சார் லைக்கா நிறுவனமே வந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன்ல வந்து பெரிதளவு வந்து ஒரு இன்வால்மெண்ட்ல, நார்மலாவே ஆடியோ லான்ச் வந்து அஜித் அவர்களுடைய படத்துக்கு இருக்காதுனாலும் ஒரு சில ப்ரொமோஷன்ஸாவது இருக்கும். துணிவு படத்தப்பெல்லாம் அதை நம்ம பார்த்தோம். ஆனா அதுவுமே இந்த படத்துல பார்க்க முடியலையே. நம்ம ஏன்னா அவங்க படத்தை பார்த்துருப்பாங்க, பார்த்து இந்த படம் தேராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு மேற்கொண்டு இதுக்கு நம்ம செலவு பண்ண வேணாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். வழக்கமாகவே நீங்கள் சொல்ற மாதிரி லைக்கா படம் அப்படின்னால ஒரு பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஹீரோவே நீங்கள் அதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் யாரை வச்சு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இந்த படத்துக்கு ஒரு நேரு ஸ்டேடியோவில் வந்து ஒரு விழா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விழாவில் போய் நீங்கள் ஆரவுன்னு ஒருத்தரை போய் நிறுத்துறீங்கன்னா அஜித் ரசிகர்கள் கல்ல விட்டு அடிப்பாங்களா மாட்டாங்களா? அப்போ மக்கள் யாரும் எந்த முகத்தை பார்த்து படத்துக்கு வருவாங்களோ அந்த முகத்தை வச்சு தானே நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும். அதனால் இப்போ அஜித் வந்து அந்த ப்ரொமோஷனுக்கு வரமாட்டார் என்பதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதுக்கப்புறம் எங்கள் படத்தை பார்த்துட்டு அடடா இந்த படத்துக்கு நம்ம இதுக்கு மேலே செலவு பண்ண வேணாங்கிற அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மை என்ன சார், பலருக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதே ஒரு தெரியாத விஷயமா இருந்தது. நார்மலாக இப்போல்லாம் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்னா பட்டி தொட்டி வரைக்கும் அதோடைய ப்ரொமோஷன்ஸ் ரீச் ஆகும், அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய பேக்ட்ராப்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இதுக்கு ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு என்ன உங்களுக்கு திடீர்னு போஸ்ட்போன் பண்ணது ஒரு முக்கியமான காரணம். எப்பயுமே சினிமாவில் அப்படிதான், இந்த தேதியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் வந்து போஸ்டர் ஒட்டுறீங்க, பப்ளிசிட்டி பண்ணுறீங்கன்னா மக்கள் போகிற போக்கில் அதை மைண்டில் ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போட்டதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி போஸ்டர் பார்த்தோம்ல, படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இன்னொரு நாளில் உங்கள் படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த மக்கள்கிட்ட போய் சேராது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது சரியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு உளவியலும் இருக்குது. நீங்கள் ஒரு போஸ்டரை பார்த்த உடனே மக்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சிரும், ஒரு போஸ்டரை பார்த்த உடனே இந்த படம் மக்களுக்கு பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி விடாமுயற்சியினுடைய அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரிலிருந்து இது வரைக்கும் வந்த அந்த பப்ளிசிட்டி மெட்டீரியல் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈர்க்கிற மாதிரியே இருக்காது. அதுக்கு வந்து ஒருவேளை அஜித்துடைய அந்த கெட்டப்பு, அந்த கிரே ஷேடில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி கிளாரிட்டியாக இருக்காது. இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சார், இப்போ விஜய் அவர்களுக்கு காம்படிட்டராக தான் அஜித் அவர்கள் எப்பவுமே பேசப்பட்டிருக்காரு. ஆனால் அவரோட இந்த படம் வந்து இப்படி விழுகும்போது அது ஒரு ஃபேன் வார இன்னுமே தானே சார் ஜாஸ்தி பண்ணுது. இன்னொன்று எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறது, விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து அரசியல் பக்கம் அவர் போயிட்டாரு, இருந்தாலும் அவங்களும் ஃபேன் சண்டை சேர்ந்து போட்டு தான் இருக்காங்க. என்ன சார் இதெல்லாம்? இல்லை, அதை வந்து நீங்கள் என்றைக்குமே மாற்றவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா ரசிகர்கள் என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த போட்டி நடிகருடைய ரசிகர்களை வம்புக்கு இழுக்கிறது, அவங்கள இரிட்டேட் பண்ணுறதுங்கிறத ஒரு ஹாபி மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தாலும் சரி, சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜயினுடைய மாநாட்டுக்கு அஜித் ரசிகர் ஒருத்தர் வந்து பேனர் கட்டினாரு, தாவேகா மாநாடு வெற்றியடைய வாழ்த்துக்கள்னு பேனர் கட்டினதா ஒரு செய்தி பார்த்தோம். யாரோ ஒரு பக்குவப்பட்ட ரசிகர் அப்படி ஒன்று பண்ணியிருப்பார். அதே மாதிரி இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த ப்ரொமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணதா ஒரு செய்தி பார்த்தா, அது பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து அவருக்கு புத்தியில் தெளிவு ஏற்பட்டு அடடா அவர் போட்டி நடிகராக இருந்தாலும் அவரை வந்து நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாதுன்னு அப்படி ஒரு செயல்பாடை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வெறி பிடிச்ச முட்டாள் கூட்டம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் பெரிய அறிவெல்லாம் கிடையாது. விஜயா நம்மளுடைய எதிரி, அஜித்தா நம்மளுடைய எதிரி, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் வரும்போது இப்படிப்பட்ட வேலைகள்ங்கிறது தவிர்க்கவே முடியாது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அஜித் தரப்பிலிருந்து ஒரு வேலை கூட பண்ணாங்க. உங்களுக்கு கூட தெரியும், அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அஜித்தும் விஜயும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து முதல் வாழ்த்து சொன்னதே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பி கட்டுற வேலையை பண்ணார். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஆனால் அதை விடாமுயற்சியுடைய ரிலீஸுக்கு சில நாட்களுக்கு முன்பு சொன்னதில் ஒரு அரசியல் இருக்குது. இப்படி சொல்வதன் மூலமாக இந்த படத்துக்கு எதிராக கத்தியை தூக்குகிற விஜய் ரசிகர்களை ஆஃப் பண்ணலாம், ஏன்னா இந்த படத்துக்கு எதிரான அந்த நெகட்டிவிட்டியை கொஞ்சம் குறைச்சிருவோம் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காகவும் அவர் வந்து அப்படி ஒரு விஷயத்தை பண்ணார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் வந்து இவ்வளவு மொக்கையாக இருக்கும் அப்படின்னு வந்து அவரே நினச்சிருக்க மாட்டார், அல்லது அதெல்லாம் தெரிந்து கூட அப்படி ஒரு வேலையை அவர் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் இப்போ விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் இவ்வளவு மொக்கையாக இருந்தது ஒரு பெரிய அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. வச்சு அவங்க வந்து நெகட்டிவான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் வந்து ஒரு சிறந்த படமாக இருந்திருந்தால் நீங்கள் எத்தனை நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் அந்த படத்தை எதுவுமே பண்ணாது. ஆமாம், உங்களுடைய கண்டென்ட் பலவீனமாக இருக்கும்போது தான் ரோட்டில் போகிறவங்களாம் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஓகே சார். ஆனால் இது ஒரு பேன் இண்டியா படமாக தான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் தமிழ்நாட்டிலேயே ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப கம்மி. தெலுங்கோ இல்லை மலையாளமோ இல்லை கன்னடா சைடோ எந்த விதமான ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை எதுவோ பார்க்க முடியல. ஈவன் வேட்டையனுக்கு கூட அது கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. கங்குவா ஓடி ஓடி ப்ரொமோஷன் பண்ணாங்க. அப்படி இருந்தும் ஒரு பேன் இண்டியா படம் மிகப்பெரிய பட்ஜெட்ல உருவாகியும் மற்ற ஸ்டேட்லலாம் பண்ணாதது காரணம். ஆக்சுவலி உங்கள் கேள்வியை வந்து ஒரு சின்ன திருத்தம் இருக்குது. விஜய் அஜித் வந்து பேன் இண்டியா ஸ்டார் கிடையாது. இந்த படமும் பேன் இண்டியா படம் கிடையாது. ஓகே. அஜித்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு ரசிக ஆதரவு இருக்கே தவிர கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலேயோ நார்த் இந்தியாவிலேயோ அவருக்கு ஃபேன்ஸ் கிடையவே கிடையாது. ஏதோ 1-2 பேர் அங்கங்கே இருப்பாங்களே தவிர இப்போ ஒரு விஜய்க்கு இருக்கிற மாதிரி இன்னும் சொல்லப்போனால் ஆந்திராவில் சூர்யாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அதில் வந்து 1% கூட அஜித்துக்கு கிடையாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி வியாபாரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்துடைய படங்களுடைய தியேட்டர்கள் ஒரு கேரளா தியேட்டரிகளோ கர்நாடகா தியேட்டரிகளோ ஆந்திரா தியேட்டரிகளோ பார்த்தீங்கன்னா பெருசாக போகவே போகாது. இதுதான் உண்மை. இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விடாமுயற்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் அந்த படம் மொக்கப்படம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துருச்சு. அதிலும் முக்கியமாக ஆந்திராவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கியூபு காஸ்ட் கூட அந்த படம் கவர் பண்ணாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த படமே சில லட்சங்களில் தான் கலெக்ட் பண்ணுங்கிறாங்க. இதுதான் உண்மை. அதனால் இவர் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் அப்படின்னு சொல்கிறதே தப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக ஒரு நியூஸில் அஜித் அவர்களுடைய அடுத்த படத்தை ஒரு பெரிய பேனர் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு வந்து அவர் 200 கோடி சம்பளம்ங்கிறது பார்த்தோம். அது உண்மையா? இல்லை, அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய படத்தின் வெற்றியை வைத்து தன்னுடைய சம்பளத்தை நிர்ணயிக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய படம் கலெக்ட் பண்ணதை வச்சு தன்னுடைய சம்பளத்தை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிற அந்த ரூட்டுக்குள்ளே அவர் என்றைக்குமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 10 ஆண்டுகளாக கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். விஜய் என்ன வாங்குறாரு, அப்போ எனக்கும் சம்பளத்தை கொடு, இதுதான் அஜித்துடைய ஒரே நோக்கம். ஆனால் இவங்க வெளியில் என்ன சொல்லுவாங்க, அஜித்தும் விஜயும் நண்பர்கள், அவர் பத்மபூஷன் வாங்கினா இவர் வாழ்த்துவார், இவர் கட்சி தொடங்கினா அவர் வாழ்த்துவார், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா அஜித்துடைய ஒவ்வொரு படத்துக்கும் அவர் சம்பளத்தை எப்படி ஏற்றுவார்னா, விஜய் என்ன வாங்கியிருக்காரு, இவ்வளோ வாங்கியிருக்காரா, அப்போ எனக்கு இவ்வளோ கொடுங்க, இப்படி தான் சம்பளத்தை ஏற்றுறாரு. இந்த படத்துக்கு இவர் 105 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார். ஆக்சுவலி இந்த படத்துக்கு இவர் கோட் பண்ணது 100 கோடி. என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்தில் விஜய் வாங்கின சம்பளம் 125 கோடி. அவர் 125 வாங்கிட்டாரா, அப்போ எனக்கு வந்து 100 கொடுங்கன்னு இவர் கேட்டார். அப்போ வந்து சுபாஸ்கரனே என்ன பண்ணார், ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக 105 தர்றேன் அப்படின்னு அவர் கமிட் பண்ணார். அது மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் வாங்குகிற சம்பளத்தை வைத்து தான் இப்போ தன்னுடைய சம்பளத்தையே இவர் நிர்ணயிச்சிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த படத்துக்கு இந்த மாதிரி சம்பளத்தை கேட்குறாரு. இன்னும் கூட ஒரு தகவல் இருக்காது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னா விஜய் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்துக்கு 225 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. இப்போ இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அடுத்த படத்துக்கு 226 கோடி ரூபா சம்பளம் கோட் பண்ணியிருக்காரு ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கு. அந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்குவதாக அந்த ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. அது என்ன 226 ஏதாவது ஜோசியக்காரங்க குறிச்சு கொடுத்த தொகையா அப்படின்னா கிடையாது. விஜய் ஃபீல்டில் இருக்கும் போதே நான் அவரை பீட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வரணும். அப்போ அவருடைய கடைசி படத்துக்கு 225, அதுக்கு மேலே 1 கோடி வாங்கின ஆர்டிஸ்டாக நான் இருக்கணும்னு அந்த அமௌண்ட் அவர் கோட் பண்ணியிருக்காரு. ஆனாலும் வியாபாரம் மற்றும் வசூல் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அஜித்துக்கு வந்து 100 கோடியே அதிகம். இன்னும் சத்யஜோதி ஏற்கனவே இந்த படத்தை தயாரிப்பதாக இருந்ததே அவங்க தான். அவங்க என்ன கோட் பண்ணாங்கன்னா 65 கோடி தான் சார் உங்களுடைய வியாபாரத்துக்கே எங்களால் சம்பளம் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுத்தா எங்களுக்கு நஷ்டமாயிடுன்னு சொன்னாங்க. அதனால தான் இவர் அப்படியே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேட்டை வந்து லைக்காக்கு மாற்றி விட்டார். ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் அஜித்தினுடைய வியாபாரம் எப்படி அப்படின்னா அதிகபட்சம் 65 கோடி ரூபா சம்பளம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்தால் அவர் நிச்சயமாக நஷ்டப்படுவார். இதுதான் உண்மை. இல்லை சார், இப்போ இவ்வளோ கம்பேரிசன்ஸ் வந்திருந்தாலுமே, கம்பேருக்காக சொல்ல, பட் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய படம் நெகட்டிவான ரிவ்யூ வந்திருந்தாலுமே அதனுடைய வசூல் வந்து எப்படியாவது ஓரளவுக்கு கிராஸ் வந்தது. பல படங்கள் ஃபெயிலியர் இருந்தாலுமே நான் சொல்கிறேன். ஆனால் அஜித் அவர்களுடைய படம் அப்படியே ஃபெல் ஃப்ளாட் ஆகிறதுக்கான காரணம் அதாவது நீங்கள் புரிஞ்சுங்க, எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் விஜய். என்ன, எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டாரு, அதுக்கு அடுத்து ரஜினி, இன்னைக்கு வந்து விஜய் சூப்பர் ஸ்டார். இதுதான் விஜய் படத்துக்கான ப்ளஸ்ஸு. நீங்கள் எம்ஜிஆர் படத்துக்கும் சரி ரஜினி படத்துக்கும் சரி நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட் வந்தாலும் அந்த படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிடும். விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவு நெகட்டிவ் ரிப்போர்ட் வந்தாலும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால்
அஜித் எல்லாம் இந்த கணக்கில் வர மாட்டார். சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், அஜித் குமார் இந்த கேட்டகரியில தான் இவர் வருவார். இவர் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடும், நல்லா இல்லைன்னா சூப்பர் ஃப்ளாப் ஆகிடும். இதுதான் அஜித் படங்கள். இப்போ விஸ்வாசம் படம் நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேகம், அதுக்கு முன்னே வந்த படம் ஃப்ளாப். ஆமாம். அப்புறம் வேதாளம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். இந்த மாதிரி இவருக்கு வெற்றியும் தோல்வியும் அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த கண்டென்ட்டை வச்சு தான் அவருடைய படம் வெற்றி அப்படிங்கிறது. இந்த படம் வந்து அவருக்கு காலவாரி விட்டுருச்சு. ஓகே சார். ஆனால் ஒரு சின்ன ஒரு டவுட்டு தான். இந்த படம் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான கமர்ஷியல் வேல்யூ இல்லாமல் கதை பேஸ் பண்ணி தான் போச்சு. எதனால இந்த படம் வந்து அஜித் அவர்களுக்கு செட் ஆகலை? அதாவது பார்த்தீங்கன்னா படம் எப்பயுமே வந்து நீங்கள் யாருக்காக எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கு எடுக்கிறீங்க. முக்கியமாக அஜித் போன்ற ஒரு நடிகர்களை வைத்து எடுக்கும்போது அந்த நடிகருடைய ரசிகருக்காகவும் தானே நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அவர்கள் ரசிக்கிற, அவர்களை என்கேஜ் பண்ணுற மூமெண்ட் வந்து படத்தில் இருக்கணும். அது இல்லை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள்லாம் ஒரு 50 பேரை போட்டு அடிக்கணும், ஒரு 5 பாட்டு பாடணுங்கிறது அவசியம் இல்லை தான். அதே நேரம் இந்த இடத்துல இந்த கேரக்டர் இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான எதிர்பார்ப்பு தானே. ஆமாம். அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இல்லாமல் நீங்கள் யதார்த்தங்கிற பெயரில் நீங்கள் அப்படி நகர்ந்து போனது, கடந்து போனது, அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமற்ற திரைக்கதை. ஓகே. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு இந்த படத்துக்கு வந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா இதுதான் மகிழ் திருமேனியின் கடைசி படம். கங்கு அப்போ நான் இந்த கேள்வியை வெட்டி கேட்டிருந்தேன். நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாலும் பர்சனல் அட்டாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது கம்பேர் பண்ணும்போது விடாமுயற்சியில் அந்த மாதிரி அட்டாக்ஸ் இல்லை, படத்தை மட்டும் தான் சொன்னாங்க. மேபி ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது பர்சனல் அட்டாக் அப்படிங்கிறதே ஒரு தப்பான விஷயம்னு நினைக்கிறேங்க. இப்போ நான் வந்து இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கும் அஜித்துக்கு என்ன வேலி தகராறா? இல்லை இது அஜித் என் பக்கத்து வீட்டுக்காரரு 2 பேர் வீட்டுக்கு நடுவில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதில் எங்கள் 2 பேருக்கு தகராறுன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்டாக நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை விமர்சிக்கிறோம். ஏன்னா உடனே வந்து நீங்கள் வன்மத்தை கேட்குறீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நேற்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஸ்மியை வந்து அஜித் ரசிகர்கள் தாக்கி விட்டார்கள் அப்படின்னு இவனுக்கு ட்விட்டரில் வந்து ஒரு ரூமரை கிளப்புறானுங்க. அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ல. ஏன்னா முட்டாப்பையில மகிழ் திருமேனி என்கிற ஒரு டைரக்டர் உங்களுடைய தலையை வச்சு ஒழுங்கா படம் எடுக்கலைங்கிற ஒரு உண்மையை நம்ம சொல்கிறோம். எடுக்கும் போதும் சொல்கிறோம் தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காரு, தப்பான கதையை எடுக்கிறாருன்னு சுட்டி காட்டுறோம். எடுத்த பிறகு வந்து இது ஒரு மொக்க படம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம். அப்போ உன் கோபம் யார் மேலே இருக்கணும்? உன் தலையை வச்சு மொக்க படம் எடுத்த இயக்குனர் மேலே தானே இருக்கணும். அதை சுட்டி காட்டுற நம்ம மேலே நீ கோவப்பட்டு என்ன அர்த்தம்? அதை எடுத்து கோவப்பட்டு நாங்கள் அடிச்சிட்டோம், தாக்கிட்டோம், ஏன்னா அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கான்னு நான் கேட்குறேன். என்ன அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர்கள் ஒரு பக்கம் முட்டாளாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அஜித் போன்ற நடிகர்களுடைய பட வாய்ப்பு கிடைத்தும் அதை பயன்படுத்தாத இயக்குனர்கள் ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவதை ஒரு தனிப்பட்ட தாக்குதலாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. அதே நேரம் இந்த ரசிகர்கள் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பண்ணிக்கிறதுங்கிறது அது அவங்களுடைய பார்ட் ஆஃப் ஜாப்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரசிகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அபிமான நடிகனுக்கு துதிபாடுவதை விட அந்த போட்டி நடிகனை வந்து வசைப்பாடுவதையே வந்து ஒரு முக்கிய வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த தளபதி பட வசனம் தான், நீ நிறுத்துனா அவன் நிறுத்துவான், அவன் நிறுத்துனா நீ நிறுத்துவ, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இந்த கணக்கில் எடுத்துகிட்டு வர முடியாது. இல்லை அதான் சார், இப்போ கங்கு அப்போ வர்றவங்க போகிறவங்களை நம்ம பார்த்துட்டு ஒரு தாத்தா வந்து ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணார். அந்த மாதிரி பப்ளிக் ரிவ்யூஸே இந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறதோட எல்லாம் கடந்து போயிட்டாங்க. அது ஒரு நல்ல சேஞ்ச் தான். இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கங்குவா படத்துக்கு கொடுத்த பில்டப். அதுக்கடுத்து இப்போ சிவகுமாருடைய மகனான சூர்யா பேச்சு. ஏன்னா இப்போ சிவகுமார் சாருக்கு ஒரு மரியாதை இருக்குது, அவருடைய பேச்சுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சூர்யா சொன்னதை இந்த மக்கள் வந்து வேத வாக்காக நம்பி தியேட்டருக்கு போனாங்க. அங்கே வந்து நாம் ஏமாற்றப்பட்டோம்னு தெரிஞ்ச ஆதங்கத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி விடாமுயற்சி படத்துக்கு அந்த மாதிரி யாரும் உங்களை வந்து தியேட்டருக்கு இழுக்கலை. சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய கடைசி படம் வந்தாச்சு, அந்த ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் வந்திருந்தது. முதல்ல அதை பற்றின கருத்து என்ன? அது வந்து ரீமேக் கதை தானா? எந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு? அதுக்கான பிஸ்னஸ் திடீர்னு பார்த்தா 75 கோடி ஒரே இதில் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? அதான் நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொன்னது தான். இதற்கும் பதிலாக சொல்லணும். வசூலிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, இன்றைய தேதியில் விஜய் தான் நம்பர் 1, விஜய் தான் சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றமே இல்லை. அவர் கடைசி படத்திலும் வந்து அதை நிரூபிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர்சீஸ் கிட்டத்தட்ட 72 கோடி 75 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வேலை. மற்ற நடிகர்கள்லாம் நீங்கள் கற்பனையிலையும் கனவில் மட்டுமே அடைய முடிகிற வேலையை வந்து விஜய் படத்துக்கு சாத்தியமாயிருக்கு. அதெல்லாமல் இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு ரீசனபிளான படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல்ல விஜய் என்னன்னா இதை வந்து ஒரு கமர்ஷியல் படமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பாலகிருஷ்ணாவுடைய படத்தை வந்து ரீமேக் பண்ணாங்க. அதே நேரம்
இப்போ நம்ம அரசியலுக்கும் வந்தாச்சு. வினோத் மாதிரியான ஒரு இயக்குனர் கிடைத்திருக்காரு அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் பொலிட்டிக்கலான படமாக அதில் மெல்ல ஒரு ஃப்ளேவரை கலந்து இப்போ ரெண்டும் கலந்து அரசியல் கம் மசாலா படமாக அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக வணிக ரீதியில் அந்த படம் வந்து எந்த தப்பும் பண்ணாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாலகிருஷ்ணா படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு படம். இப்போ அதே படத்தில் அதே கதையில் வந்து இவர் நடிக்கிறார் அப்படிங்கிறது இப்போ விஜய்க்கு ஏற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமல் நார்மலாக ஒரு நடிகராக இருக்கும்போது அவர் அரசியல் வசனம் பேசினாலே ஒரு மாதிரி தியேட்டரில் அள்ளும். இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரானாவும் மாறினதற்கு பிறகு இவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே சமகால அரசியலை தொடர்பு படுத்தி தான் மக்கள் பார்ப்பாங்க. அந்த வகையில் அந்த படம் வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போது 2025 அக்டோபர் தான் ரிலீஸ் டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆமாம். இப்போ இந்த படத்தில் அரசியலெல்லாம் அள்ளி கொட்டி ஜனநாயகன்னு டைட்டில்லாம் வச்சதுக்கப்புறம் இதை வந்து வெறுமனே நம்ம வசூலை அள்ளுவதற்கான ஒரு டூலாக மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, இதை அரசியலுக்கும் பயன்படுத்தணுன்ட்டு அந்த ரிலீஸ் டேட்டையே 2026 பொங்கலுக்கு தள்ளிட்டாங்க. படம் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மேல வரப்போகுது. அப்போ இந்த படம் பொங்கலுக்கு வந்தால் இதனுடைய ஹீட் வந்து அந்த எலெக்ஷன் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் அதை 2-in-1 பிளான் பண்ணி இந்த பொங்கலுக்கு தள்ளியிருக்காங்க. அவர்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த படம் நிச்சயமாக பட்டையை கலப்பும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.